Niagara single phase submersible automatic starter. In the model starter la நம்ம dry run overload production, the low voltage high voltage production இதுக்கு உண்டான செட்டிங்ஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Niagara single phase submersible automatic starterல நம்ம செட்டிங் பண்றது பேனலுக்கு வெளியில உள்ள சர்க்குலர் பட்டன் ஆஃப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி பிடிச்சோம்னா யூனிட்ல உள்ள எல்லா லைட்டும் வந்து ஆஃப் ஆயிரும். அகைன் வந்து செட் மெனு பட்டனை பிரஸ் பண்ணி பிடிச்சுக்கணும். அடுத்து பேனலுக்கு வெளியில இருந்து சேவ் பட்டன்ல கை எடுத்தோம் அப்படினா OLED டிஸ்ப்ளே வரும். அடுத்து செட் பட்டன்ல இருந்து கை எடுக்கிறோம். எடுத்த உடனே 15.0 இது நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ண செட்டிங். OLA அப்படின்றது ஓவர்லோட் ப்ரொடக்ஷனுக்கான செட்டிங். ஓவர்லோட் ஆம்ப்ஸ். இப்போ நம்ம எடுக்கிற மோட்டாரோட கரண்ட் அளவுல இருந்து ஒரு 15% வந்து அதிகமாக வந்து இதோட வேல்யூ வந்து வச்சுக்கலாம். அது மோட்டார் எடுக்க வேண்டிய அளவு வந்து எவ்வளோ இருக்குதோ அதை விட நம்ம 15% அதிகமாக வச்சுக்கலாம். அப்படி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது வேல்யூ பண்ணுறதுக்கு வந்து ஆரோ மார்க் பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் செட் மெனு பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா DRA ட்ரை ரன் ஆம்ப்ஸ். ட்ரை ரன் ஆம்ப்ஸ் வந்து மோட்டார் எடுக்கிற கரண்டோட அளவில் இருந்து ஒரு 15% வந்து கம்மியாக வச்சுக்கலாம். இது எவ்வளோ மோட்டர் எடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி கூட்டி குறைச்சி வச்சுக்கலாங்க. மறுபடியும் வந்து செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா OLS அப்படின்றது ஓவர்லோட் ஸ்கேன் டைமர். இப்போ ஓவர்லோட் ஆகி மோட்டார் ஆஃப் ஆகுது அப்படின்னா ஒரு 6 செகண்ட்ஸ் அந்த ஸ்கேன் பண்ணி ஆஃப் பண்ணி கொடுக்கும். அதுக்குண்டான ஆப்ஷனுங்க. அகைன் செட் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறோம் அப்படின்னா ட்ரை ரன் ஸ்கேன் டைமர். இப்போ போர்டில் தண்ணி இல்லாமல் ட்ரை ரனில் மோட்டார் ஓடுது, மோட்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு உண்டான டிலே டைமிங் வந்து 20 செகண்ட்ஸ் உண்டுங்க. அதுக்கு உண்டான செட்டிங்ஸு. அகைன் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். POD. இந்த PODன்றது என்னென்னா நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணும்போது மோட்டார் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு டிலே டைமர் எடுத்து ஆன் ஆகணும். அதாவது கரண்ட் கட் ஆகி அகைன் கரண்ட் வரும்போது ஒரு 60 செகண்ட்ஸ் ஆர் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து டிலே எடுத்து மோட்டார் ஆன் ஆகிறதுக்கு உண்டான டிலே டைமிங் செட் பண்ணுறது தான் இந்த POD. இதில் நம்ம வேல்யூ கூட்டுறது குறைக்கிறது வந்து ஆரோ மார்க் கீயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் செட் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா SNF. இந்த SNFல மேற்கொண்டு வந்து நம்ம ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம மேனுவல் புக் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இல்லை வேணாம் போதும் இதுவரை பண்ண செட்டிங் போதும் அப்படின்னா டேரெக்டாக அகைன் செட் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டிங் ஓடும். இந்த கவுண்டிங் ஓடி முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு செட்டிங் வந்து செட் ஆகிடும். மேற்சொன்ன வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றினால் நயாகரா சிங்கிள் ஃபேஸ் சப்மர்சிபிள் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரை பொருத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கும் மற்றும் பயன்படுத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு எளிதாக தீர்வு காண முடியும்.